ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி வாழ்வின் குறிக்கோள். மனித வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த பூமியிலிருந்து பிறக்கவில்லை. நோக்கம் இல்லாமல் இந்த செய்தியில் கேட்கவில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். அந்த குறிக்கோளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் என்னுடைய செய்தி லைஃப் மோட்டோ, வாழ்வின் குறிக்கோள் என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த செய்தி சற்று கவனமாக கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒரு லட்சியம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். பாவம் என்ற வார்த்தையின் பொருள் குறிக்கோள் தவறுவது, நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. என்றைக்கு அந்த குறிக்கோளை, நோக்கத்தை விட்டு விடுகிறோமோ அன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்யலாய் மாறுவோம். The word sin கருத்து என்னவென்றால் மிஸ் த மார்க், மிஸ் த கோல், மிஸ் த எய்ம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் குறிக்கோளை வைத்திருக்கிறார். அந்த குறிக்கோள் என்னவென்றால் அவருக்காக வாழ வேண்டும். நாம் யாராய் இருந்தோம், யாராய் இருக்கிறோம், யாராய் இருக்க போகிறோம். செய்தி கவனமாய் கேளுங்கள். யாராய் இருந்தோம்? சங்கீதம் புஸ்தகம் 119 அதிகாரம் 176 வசனம். நாம் யாராய் இருந்தோம்? நம்முடைய கடந்த காலம் 119 176. காணாமற் போன ஆட்டை போல வழித்தப்பி போனோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. எந்த மதத்தை சார்ந்தவா இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவா இருந்தாலும், நீங்கள் எங்கே படித்தவர்களா இருந்தாலும், நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல, அதாவது we are lost. இது ஒன்று இழந்து போனோம். நான் ஒரு பக்தியுள்ள குடும்பத்துல பிறந்தேன். ஒரு நாளைக்கு 3 முறை ஆலயங்களுக்கு செல்லுவேன். இந்த தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமலேயே என்னுடைய 17 வயது வரை வாழ்ந்தேன். அதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே நான் ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை. என் பெற்றோரும் அப்படித்தான். சாகும் வரை அவர்கள் திரைப்படம் பார்த்ததில்லை, சாகும் வரை அவர்கள் தொலைக்காட்சி பார்த்ததில்லை. நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், அப்படியே நானும் வளர்ந்தேன். ஆனால் it was lost. என் வாழ்க்கையை ஒன்று இழந்து போய் எனக்கு தெரியும். பக்தி இருந்தது, நீதி இருந்தது, சன்மார்க்கம் இருந்தது, ஆனால் தேவன் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நீ நிறைய நினைக்கிறாங்க, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், என் தகப்பனார் ஒரு போதகர், கிறிஸ்துவ பின்னணி, கிறிஸ்துவ பாரம்பரியம், தலைமுறையா இருக்கலாம். ஆனா ஸ்டில் யூ ஆர் லாஸ்ட். இன்றைக்கு இதை அநேகர் ஒத்துக்கொள்வதில்லை. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் திரும்ப முறையாக. காணாமற் போனேன், ஆட்டை போல வழித்தப்பி போனேன். அந்த அடுத்த வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது அடியனை தேடுவீராக. இது அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை தேடின காரணத்தினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் என்னை தேடி வராவிட்டால் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர்களை தேடி வராவிட்டால் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்க முடியாது. தேவன் நம்மை தேடினார். பக்தியுள்ளா இருக்கலாம், எல்லாரையும் தேடி வருகிறார். துன்மார்க்கனையும், பழிகாரனையும், கொலைகாரனையும், தீயவனையும், திருடரையும் தேடி வருகிற ஆண்டவர். இஸ் a God who is seeking after man. இந்த வேதம் முழுக்கமே தேடும் ஆண்டவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 அதிகாரம், ஆதாமே எங்க இருக்கிறாய்? தேடி வருவது தெய்வம். மத்தேயு, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, தேடி வரும் ஒரு தெய்வம். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன், தேடி வரும் தெய்வம். உன் வாழ்க்கையில அன்பானவர்களே, உன்னை தேடி காடு மேடு எத்தனையோ நேரம் நான் ஆண்டவரை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பல நேரங்கள் எனக்குரிய 1 ஆண்டுகளுக்கு மேலாக என் நண்பர் ஆண்டவரை பற்றி சொன்னார். ஆனால் ஆண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. சன்மார்க்கம், பக்தி, பல விதமான பின்னணி, இதோ ஒரு பிடிப்பு. அந்த அளவுக்கு நான் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் ஒன்று, மோசமான சினிமா பைத்தியமா இருந்தேன். விடுதலை இல்லை. சன்மார்க்கம் இருந்தது, ஆனால் சினிமாவிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. வேதம் சொல்லுகிறது, we are lost. அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நாங்கள் காணாமற் போன ஆட்டை போல வழித்தப்பி போனோம். என் செய்தி கேட்கிற என்பது பிள்ளையே, ஆண்டவர் நன்றி சொல்லுவாயா? சபை தெரியும், சத்தியம் தெரியும்,
வேதம் தெரியும், ஆனால் ஆலயத்துக்கு போவதில்லை. நீ எத்தனை கிறிஸ்தவர்கள் வீடுகளில் வேதம் இருக்கிறது, வாசிக்கிறார்களா? இல்லை. சபை பக்கத்துல போகிறார்களா? இல்லை. ஜெபிக்கிறார்களா? இல்லை. பிகாஸ் they are lost. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, ஆனால் தேவன் உங்களை என்னை தேடி வந்தார். என்னுடைய முதல் குறிப்பு, நம்முடைய கடந்த காலத்தில் நாம் யாராயிருந்தோம். அதே வழியில நாம் அடுத்த வார்த்தை சொல்ல என்பது ரோமருக்கு எழுதும் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். we are guilt, அதாவது குற்றமுள்ளவர்களாயிருந்தோம். அதை வாசிக்க கேளுங்கள். ரோமர் 3:19 வாசித்திருக்கலாம். அதாவது நாம் யாவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் இருந்தோம். ரோமர் 3:19 செப்பனில் வாசிக்கிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அன்பானவர்களே, அவர் 3 காரியம் செய்தார். ஆக்கினைகளை அகற்றினார். நம்முடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறார். ஆக்கினைகளை அகற்றி. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். யாவரும் யாவரும் ரோமர் 3:19 உலகத்தார் யாவரும், எந்த மொழி பேசினாலும், எந்த இனத்தை சார்ந்தா இருந்தாலும், எந்த மதம், எந்த பின்னணியா இருந்தாலும், உலகத்தார் யாவரும் எப்படி இருந்தார்களா? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக இருந்தார்கள். நீங்களும் இருந்தோம், நானும் இருந்தோம். கிறிஸ்தவ பின்னணி இருக்கலாம், கிறிஸ்தவ பாரம்பரியம் இருக்கலாம், சபை தெரியும், ஒருவேளை ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவோட அந்த உறவு இல்லை என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாயிருந்தோம். நியாயப்பிரமாணம் சொல்வதற்கு நாம் உட்பட்டிருந்தோம். தெரியுமல்ல? தீண்டாதே, ருசி பாராதே, திருடாதே. நம்ம எல்லாரும் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு 2 வாசல்கள் ஏதுவாக இருந்தோம். அந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருந்தோம். கவனியுங்கள், 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏதுவானவர்களா இருந்தோம், நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களா இருந்தோம். இதான் நீங்களும் நானும். திருவள்ளுவரின் சன்மார்க்கம், பக்தி, ஜாதி, படிப்பு, இனம் இதல்ல. அந்த வார்த்தை ஆரம்பத்துல சொன்னேன், உலகத்தார் யாவரும். அது நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன். எந்த மொழி பேசினாலும், எந்த நாட்டில் பிறந்தாலும், எந்த இடத்தில் எந்த எவ்வளவு பெரிய பல்கலைக்கழக பட்டங்கள் இருந்தாலும் உலகத்தார் யாவரும். we were lost. அடுத்து நிகழ்காலத்திலே தேவன் என்ன செய்தார்? 2 தீமோத்தேயு 1:9 அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்தார், நம்மை அழைத்தார். நீங்கள் தொடர்புபடுத்தி கேட்க வேண்டும். we are lost. ஆனால் 2 தீமோத்தேயு 1:9 அன்பான நம்முடைய கிரியைகளின் ரட்சிக்காமல், நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு நாளைக்கு 3 முறை ஆலயங்கள், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சினிமாவை தவிர. ஆனால் அது நிமித்தம் என்னை ரட்சிக்கவில்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, அவருடைய அனந்த தீர்மானத்தின்படியே தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே. அந்த வார்த்தை ஆதி காலம் முதல் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தீர்மானத்தின்படி. 2வது ஆதி காலம் முதலாய். 3வது இயேசுவுக்குள் அவருடைய கிருபையின்படியே. அதை கவனிக்க வேண்டும். நல்லவன், நீதிமான், பக்தி உள்ளவன் என் முற்பிதாக்களின் நன்மைகள் அல்ல. அவர் ரொம்ப நன்மை செஞ்சாங்க, தானம் ரொம்ப பண்ணாங்க, நாட் பிகாஸ் ஆஃப் தட். அந்த வார்த்தை சொல்கிறது, அவருடைய கிருபையின்படியே நம்மை ரட்சித்தால் இந்த பரிசுத்த அழைப்பை தந்தார். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? திரும்ப திரும்ப சொல்லுவேன், நல்லவர் என்பதால் அல்ல, நீதிமான்கள் என்பதால் அல்ல, வாழ்க்கையிலே தவறை செய்யவில்லை என்பதால் அல்ல, we done mistakes. ஆனாலும் அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பாலே, அவர் பிரசன்ட், நம்மை ரட்சித்தார், நம்மை நீதிமானாக்கினார். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதற்கு அனுப்பப்படவில்லை. அவருடைய தீர்மானத்தின்படியே. நிச்சயம் நீ கேட்கிறீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி. நிச்சயம் உங்களோட பகுதி முடியும்னு சொன்னால் அவருடைய தீர்மானத்தின்படி. கடல் கடந்த ஒரு தேசத்திலிருந்து இந்த வார்த்தைகளோடு நான் பேசுகிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி. அது மட்டுமல்ல, அழைத்தது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை கிருபையை தந்தார், ஒரு பரிசுத்த அழைப்பை தந்தார். அந்த அழைப்பு இல்லை என்றால் நிற்க முடியாது, ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு சபையில வருவது அநேகருக்கு ஆராதிக்க முடியவில்லை, பாட முடியவில்லை, கரங்களை உயர்த்த முடியவில்லை, கர்த்தரை துதிக்க முடியவில்லை, ஆலயத்துக்கு நேரத்தில் வர முடியவில்லை.
காரணம், அவளுக்கு அந்த பரிசுத்த அழைப்பு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு நம்புகிற பிள்ளையே, வாழ்க்கையின் குறிக்கோள் ஒரு நாள் சொல்லுங்க, என்னை வெற்றித்தீரே, என்னை அழைத்தீரே. யாரா இருந்தேன்? வழி தப்பி போனவனா இருந்தேன். அது மட்டுமல்ல, ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாயிருந்தேன். நிகழ்காலத்துல என்னை ரட்சித்தார், அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார். கவனியங்கள், தேவனுடைய அந்த கிருபை என்றால் வேதம் புரியாது. நீங்க எத்தனையோ படித்த PhD பட்டதாரி இருக்கிறார்கள், மிக அதிகமாக பட்டிமன்றம் பேசுகிற மிகப்பெரிய ஞானிகள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த வேதம் தெரியல, ஆனால் அந்த வேதத்தினுடைய ஆழம், அந்த வேதத்தினுடைய அந்த தன்மை, நோக்கம் புரியல. பட்டிமன்றத்திற்காக வேதம் படிக்கிறார்கள் நிறைய பேர். ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை அவனை மாற்ற முடியலையே, அவருடைய இதையே மாற்ற முடியல. அந்த வார்த்தையை நான் போக விரும்பவில்லை. இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடையவர்கள் பட்டிமன்றத்துல பேச வைக்கிறார்கள். அவருக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லை, அவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் எல்லா இடத்திலும் பேசுறார். இங்க வந்தால் இதை பேசுவார், இன்னொரு போனா அதை பற்றி பேசுவார். இரண்டு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபையின்படியே நம்ம அழைத்தார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு, God has saved us. அது மட்டுமல்ல, He justified us. நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார். எல்லாரும் கேட்க ஒரு கேள்வியான கேள்வி, நீ என்ன இதுல போய் சேர்ந்தா நீதிமான் ஆயிட்டியா, பெரிய பசுத்தவன் ஆயிட்டியா? இல்ல, என் நீதிமானாக்குவர் அவர் தான். இது யோபு கூட சொல்லுகிறான். ரோமருக்கு நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 33 தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அந்த வார்த்தை கூடிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனே அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படியெல்லாம் ஒரு நீதிமானாக்குவது அவருடைய கிரிகள் அல்ல, அவருடைய வம்சம் அல்ல, ஜாதி அல்ல. நினைக்கிறாங்க அநேகர், அந்த குடும்பத்துல பிறந்தா ரொம்ப நீதிமானா இருப்பார், இந்த குடும்பத்துல பிறந்தா பெரிய அந்த இல்ல. ஜாதி ஒரு நீதிமானாக்குவதில்லை, இனம் ஒருவனை நீதிமானாக்குவதில்லை, ஒரு மதம் ஒரு நீதிமானாக்குவதில்லை, ஒரு பல்கலைக்கழக பட்டம் நீதிமானாக்குவதில்லை. அந்த வார்த்தை படிக்கிறேன், தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நிறைய புக் இருக்குது. நீதிமான வாழ்வது எப்படி, சுத்தமாக வாழ்வது எப்படி, சம்பாதிப்பது எப்படி, பணக்காரா இருப்பது எப்படி, அது அவரே அப்ளை பண்ணி இருந்தாருன்னா அன்னைக்கு பெரிய பணக்காரனா இருப்பார். செல்வதனா இருப்பது எப்படி, அது அவருக்கே தெரியும் இல்லையா? அப்ப அவர் போய் செல்வந்தனா இருக்கலாம். இதை எழுதுகிறார்கள், தனக்கென்று அல்ல பிறருக்கு என்று, சம்பாத்தியத்திற்கான ஒரு வழி. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். என் பெற்றோர் அல்ல, என் பிள்ளைகளை நீதிமானாக்க முடியாது. நான் ஊழியன் தான், ஆண்டோட ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டுக்கு மேலாக வாழ்கிறேன். ஆனா என் பிள்ளைகளை நீதிமானாக்க முடியாது, அவரே நீதிமானாக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நீதி என்பது கவனியுங்கள், அது நம்மால் வருவதல்ல, இன்னொரு தலைமுறையாக அவருடைய நீதி நிற்கும். ஆனால் நம்மை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். என்னுடைய 3வது குறிப்பு, பாஸ்ட். யாரா இருந்தோம், இன்றைக்கு யாரா இருக்கிறோம்? யாரா இருந்தோம், காணாமற் போனோம், உலகத்தானா இருந்தோம், குற்றங்களா இருந்தோம், தண்டனைக்கு ஏதுவானவளா இருந்தோம். நம்ம யாரை மாற்றினார்? ரட்சித்தார், பிள்ளையாக்கினார், நீதிமானாக்கினார். நிகழ்காலம். 3வது குறிப்பு, வாட் இஸ் கோயிங் டு டு இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்னத்தை செய்ய விரும்புகிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23 பிலிப்பியர் 1:23 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட நம்ம வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஜீசஸ் wants to be with you. அல்லாவிட்டால் நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பவுலடியார் சொன்ன வார்த்தை கேளுங்கள், அதாவது நீங்களும் அவரோடு மகிமையிலே. 2 வார்த்தை இருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட இருக்க. This is the object, this is the motto, this is the aim. கிறிஸ்துவோடு நீங்கள் இருக்க. அடுத்த வார்த்தை, அவரோடு மகிமையிலே வெளிப்பட. கொலோசியர் 2:3-4, பிலிப்பியர் 1:3 அவரோடு இருக்க. எத்தனை பெரிய பாக்கியம்! இன்னைக்கு இந்த பிரபலங்களோட செல்ஃப் எடுக்க எல்லாரும் விரும்புறாங்க, அதை பேஸ்புக்ல போடுறது. அது அவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி, தவறல்ல.
கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு. இரண்டாவது 3:6 கொலோசியர், மகிமையில அவர் வரும்போது அவரோடு வெளிப்பட. யோசித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க எடுக்க அந்த பிரபலங்களோடு செல்ஃபி எடுக்கிறீங்களே, அவங்க மகிமையில வெளிப்படுவார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. தெரியாது. நம் சம்பவங்களை பார்க்கிறோம். பிரபலமானவர்கள், பிரகாசித்தவர்கள், அநேகரை ஆதாயம் பண்ணினவர்கள், திரை கூட்டத்தை தங்களுக்கு பின்னால் வைத்திருந்தவர்கள். இது ஒரு சறுக்குதல். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எது தெரியுமா? அவரோடு கூட இருக்க. அடுத்த அழகான வார்த்தை, அவரோடு மகிமையில வெளிப்பட. நன்றி. அவரோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய செயல்பாடு, உங்கள் சிந்தனை, உங்களுடைய டிரான்சாக்சன், உங்கள் கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் இஸ் இட் வித் ஜீசஸ். சொல்ல முடியுமா? வார்த்தையில் அவரோடு இருக்கிறீங்களா? கிரியவில்லை. இல்லையே. பேசுவதெல்லாம் பொய், ஏமாற்று வித்தை, அடுத்தவர்களை நாசப்படுத்துவது, அடுத்தவர்களை கேவலப்படுத்துவது, அடுத்தவர்களை மோசம் போக்குவது, அடுத்தவர்களுக்கு துரோகம் பண்ணுவது வேண்டாம். அடுத்தவர்களை குற்றப்பட அற்பமா எண்ணுவது வேண்டாம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு கூட. இரண்டாவது, மகிமையில் அவரோடு வெளிப்பட. பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அடுத்து ஃபியூச்சர் தெரியுமா? அடுத்த வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னேன், அப்பியர் இன் ஹிஸ் க்ளோரி. முதலாவது சொன்னேன், டு பி வித் கிரைஸ்ட். இரண்டாவது, அப்பியர் வித் ஹிம் இன் க்ளோரி. அந்த வார்த்தை அழகான வார்த்தை, மகிமையிலே. இதை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை. மகிமை ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தின் மகிமை தான் வேணும். திறனாஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, விதமான வண்ண வண்ண போஸ்டர்ஸ், அதாவது ரொம்ப காமெடியா இருக்கும். சிலரை பார்த்தா பள்ளி படிப்பையே முடிக்காத ஒருவர், ஆனா அவருடைய உடை அலங்காரம், தோற்றம் எல்லாமே அவர் போப்பே மிஞ்சிற அளவுக்கு அவருடைய உடை அலங்காரம் இருக்கிறது. அது பள்ளி படிப்புக்கான சம்பந்தம் உண்டான்னு கேட்ட சம்பந்தம் இல்லை. அப்படி ஒரு தோற்றத்தை விரும்புகிறார்கள். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஆவிக்குரிய பெந்தெகோஸ்தே உலகத்துல கூட எல்லாரும் இன்றைக்கு அங்கி சிலுவை. அது அவருடைய விருப்பம். அதை குறித்து நான் வாதிக்க விரும்பவில்லை. நான் சொல்லுவேன், மகிமையிலே அவரோடு நான் வெளிப்பட வேண்டும். இந்த உலகம் என்னை பார்க்கிறது இல்லையோ, மகிமை வெளிப்படும் போது உலகம் பார்க்கும். தூற்றினவர்கள், விமர்சித்தவர்கள், ஏளனம் பண்ணினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், அற்பமா எண்ணினவர்கள் ஒரு நாளே பார்ப்பார்கள். வெளிப்படுவீர்கள். ஆங்கில வேதத்துல இந்த வார்த்தை, they will see your glory. என் அன்புடைய பிள்ளையை, கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான காரியங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். வருங்காலத்தை பத்தி எண்ணமே இல்லை. 31 அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். இன்னைக்கு யாருக்குமே இல்லை. இன்னைக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், உடுத்தணும், என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கைய. doesn't think about the future. அப்படி இருந்தா அன்பானவர்களே, யாருக்கும் தீமை செய்ய மாட்டோம், யாரையும் வஞ்சிக்க மாட்டோம், யாரையும் ஏமாத்த மாட்டோம், யாரையும் மனநோய் செய்ய மாட்டோம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, அடுத்த மூன்றாவது குறிப்பு, அவர் மாறுவதே இல்லை. நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். நீ நினைக்கலாம், இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் ஆண்டவர். நேற்று என்ன செய்தார்? ஆக்கினை விடுதலை ஆக்கினார். இன்று என்ன செய்தார்? அவர்கள் வைத்திருக்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு நாளும் செய்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, மாறாத ஒரு கர்த்தர், மறவாத கர்த்தர். இத்தனை தரமும் நாம் விழுந்து போனாலும், இத்தனை தரமும் ஓடினாலும், இஸ் a God of second chance. யோனாவுக்கு 2ஆம் தரம், பேதுருக்கு 3ஆம் தரம். 1000 முறை தோற்று போனாலும் உன்னை பின்பற்றுகிற ஒரு கர்த்தர், மாறாதவர், அன்பிலே மாறாதவர், அழைப்பிலே மாறாதவர், கிருபையிலே மாறாதவர், அவர் உன்னை குறித்திருக்கிற நோக்கத்தில் மாறாதவர். ஆரம்பத்தில் சொன்னேன், the purpose of God, the plan of God, the promise of God. மாறுவதே இல்லை. நோக்கம் மாறுவதில்லை, சித்தம் மாறுவதில்லை, வாக்கு தத்தங்கள் மாறுவதில்லை. நாம தான் மாறிடுறோம். அது இயல்பு. ஏன்னா அவர் மாறிட்டா நான் மாறிட்டேன். நீங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அவள் தவறு செய்தால் நான் தவறு செய்தேன்.
அவன் துரோகம் பண்ணினா நான் அவளுக்கு துரோகம் பண்ணினேன். இல்லை, தேவன் அப்படி அல்ல. அவர் தீமைக்கு நன்மை செய்கிற ஒரு கர்த்தர். என்னுடைய அடுத்த 4வது குறிப்பு யோவான் 13:34. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் யாரா இருக்கிறார்? நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். படித்திருக்கலாம் பல முறை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த முதல் வசனத்தை வாசிக்க வேண்டும். தாம் பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து பிதாவிடத்திற்கு போகிறார், பரலோகம் போகிறார். இதனால் நமக்கு தேவையில்லை, என் உதவி தேவையில்லை, என் ஊழியம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் அந்த வார்த்தை சொல்வது, அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார். அது மட்டுமல்ல, நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள். எல்லாரும் ஓடி போன போது, எல்லாரும் ஓடி போக மனதா இருந்த போது தேவன் சொல்கிறார், அன்பா இருக்கிறேன். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்குது, தாம் இவ்வுலகத்தை விட்டு போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்தது. ஊழியர்கள பாருங்களேன், உடன் ஊழியா இருப்பார். அது வரைக்கும் ரொம்ப தாழ்மையா இருப்பார், ரொம்ப பணிவா இருப்பார், சொன்னதெல்லாம் செய்வார். இன்னொரு முகவரை தேடி விட்டார், இன்னொரு முகவரை கண்டுபிடித்து விட்டார். சீக்கிரம் போக போகிறார். வார்த்தை மாறும், செயல்பாடு மாறும், பேச்சு மாறும், அவருடைய எல்லாமே ஆட்டிடியூட் மாறும், அப்பியரன்ஸ் கூட மாறிடும். ஏன்னா அவர் இன்னொரு விலாசத்தை கண்டுபிடித்து விட்டார். இந்த வீட்டை காலி பண்ற வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்க அந்த வாடகை வீட்டு காலி பண்ணும்போது எவ்வளவு சேதங்களை உண்டு பண்ண முடியும் அதை சேதம் உண்டு பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க அந்த வீடு தேவை, அந்த உரிமையாளர் தேவையில்லை. இவர் அப்படி அல்ல, அன்பு வைத்தபடியே பிதாவிடத்துக்கு போகும்படியான வேலை வந்தது, அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார். கவனிங்கள், நான் சொல்லுற வார்த்தை, மாற அன்பிலே மாறாதவன். இப்ரேயர் 13:5, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திரும்ப திரும்ப அதுதான் எதிர்காலம். கடந்த காலம் ரட்சித்தார், நிகழ்காலத்திலே அன்பாளே நீதிமானாக்கி இருக்கிறார். சொல்கிறார், எந்த காலத்திலும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யோவான் 14:3 இப்படி சொல்லுகிறது. நான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப, நான் திரும்ப வருவேன், என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, நிச்சயம். இது யாரும் தர முடியாது. நாம் துணை என சொன்னவர்கள் நட்டாற்றில் விடுகிற இந்த காலகட்டத்தில் அவர் சொல்லுகிறார், நான் திரும்ப வருவேன். அறிவுகளா அந்த வார்த்தை? அந்த வார்த்தை, திரும்ப என்னிடத்தில் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். அன்பான தேவ பிள்ளையே, மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நிச்சயத்தின் ஆண்டவர், உறுதியின் ஆண்டவர். இந்த நாளிலே இந்த செய்தி, the object of our life, யாரா இருந்தோம், யாரா இருக்கிறோம், இன்னைக்கு யாரா இருக்க போகிறோம். கடைசி சொற்றொடர், நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அது மட்டுமல்ல, மகிமையில என்னோடு நீங்கள் வெளிப்படுவீர்கள். எத்தனை பெரிய நம்பிக்கை, எத்தனை பெரிய உறுதி, எத்தனை பெரிய நிச்சயம். என்னை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளையே, ஒரு வாழ்வின் நோக்கம் என்ன? சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சூப்பரா ட்ரெஸ் பண்ணணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்? இல்லை, அது இருங்க. above all, வழி தப்பி போனவங்களை சரியான பாதை கொண்டு வந்தார். பாதை தெரியாதவங்களுக்கு பாதை காண்பித்தார். அவருடைய பிள்ளையாக்கினார், மகளாக்கினார், மகனாக்கினார், நிச்சயத்தை தந்தார், நம்பிக்கை தந்தார். எல்லாவற்றுக்கு மேலாக என்னை அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணி, நான் வந்து உங்க இடத்துல சேர்த்துக் கொள்வேன். கொஞ்ச காலம்தான், soon and soon we are going to see the king. கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜாவை காணவும். இந்த பாடுகள் கொஞ்ச காலம், இந்த ஏமாற்றங்கள் கொஞ்ச காலம், கவலைகள் கொஞ்ச காலம், இந்த கண்ணீர் கொஞ்ச காலம், எல்லாமே கொஞ்ச காலம்தான். இயேசு வருவார். எனவே இந்த செய்தி, நான் வாழ்வின் குறிக்கோள் அவரோடு இருக்க வேண்டும். அவர் வெளிப்படும் போது அவரோடு நாம் இந்த உலகம் பார்க்கணும். அவர் சொல்லுகிறார், நாம் கொடுத்த நம்பிக்கை, I will not leave you, மறுபடியும் நான் உங்க இடத்துல சேர்த்துக் கொள்வேன். நம்பிக்கை பிள்ளை, அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். உலக சொல்றாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. அது ஒரு டயலாக். நான் சொல்லுவேன், கொடுக்க நம்பிக்கை நிச்சயமானது, உறுதியானது,
ஸ்திரமானது. வாக்கு பண்ணினவர் மாறினார், ஒரு நாள் வாக்கு தவறாதவர். எனவே கடந்த காலத்தை யோசித்து பாருங்கள். எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு யாரா இருக்கிறீங்க, இனிமேல் யாரா இருக்க போறீங்க, மகிமையில அவரோடு வெளிப்பட போகிறீர்கள். இந்த மேலான நம்பிக்கைக்காக நன்றி சொல்லுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே. நன்மை நல்லவருக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் நன்றியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்டீரே நன்றி. யாரா இருந்தோம், யாரா இருக்கிறோம், யாரா இருக்க போகிறோம். நம்பிக்கையற்ற உலகத்தில் எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. மகிமையிலே உமோடு வெளிப்படுவோம், உமோடு கூட இருப்போம். மறுபடியும் எங்களை வந்து சேர்த்துக் கொள்ளுவீர். கொஞ்ச காலம் தான் பாடுகள், கொஞ்ச காலம் போராட்டம், கொஞ்ச காலம் கண்ணீர். இந்த நிறைவான வாழ்க்கைக்கு, நீண்டகால வாழ்க்கைக்கு இந்த கொஞ்ச நாள் பாடுகளை ஏற்றுக்கொள்ள, சகிக்க ஆண்டவரே அதனை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இரக்கம் செய்யும். காணாமற் போனோம், நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருந்தோம், கண்டுபிடித்தீர், பிள்ளையாக்கினீர், அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து நீதிமானாக்கினீர். எல்லாவற்றுக்கும் மேலாக இது வரும்போது எங்களை மகிமையிலே கொண்டு வரப்போகிறீர். இந்த மகிமைக்காக நன்றி. அந்த மாபெரும் வெளிச்சத்திற்காக நன்றி. வெளிச்சம் இல்லாத மக்களுக்கு வெளிச்சம் தாரும். அர்த்தம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் வாழ்கிற மக்களை தொடுங்கப்பா. தேசம் இருக்கிற 145 கோடி மக்களை தொடுவீராக. கிறிஸ்தவ மக்களை தொடுங்க, பாரம்பரிய மக்களை தொடுங்க, அன்றைய படித்த மக்களை தொடுங்க, பாவர மக்களை தொடுங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனத்தை தொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்யமால முடியும். எங்களுக்கு செய்தீரே, எங்களை நீதிமானாக்கினீரே. அவரை நீதிமானாக்கும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர்களை நீதிமானாக்கி உடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும். கிருபைதாரும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, ஒரு நாள் நன்றி சொல்லுங்கள். யாரா இருந்தேன், யாரா இருக்கிறேன், யாரா இருக்க போகிறேன். நான் யோசிக்கும் போது என் உள்ளம் நன்றியினால் பொங்கி வழிகிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், தொலைந்து தேசத்திலிருந்து இந்த செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நினைத்து பார்க்கவில்லை. இந்த தேசத்துக்கு வருவேன். கர்த்தர் நல்லவர், உங்களை நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு என்ன ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குமே ஆனால் அடுத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்ல பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04441183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.